இன்னைக்கு நம்ம லைன்ல நின்னு சாப்பிடுற பானிபூரி சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு மகாபாரத லெஜெண்டரி ஸ்டோரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்கள் அவர்கள் சாம்ராஜ்யத்தை சூதாட்டத்தில் இழந்த பிறகு பாண்டவர்கள், திரௌபதி மற்றும் அவர்களுடைய தாய் குந்தி எல்லோரும் வனத்துல தங்கியிருந்தாங்க. அப்போது குந்தி திரௌபதியின் சமையல் திறமையை சோதிக்க முடிவு செய்தாங்க. மாமியார்னாலே மருமகளோட திறமையை சோதிக்கணும்ல. அதுக்கு குந்தி மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆனா இங்க ஒரு ட்விஸ்டோட சோதிச்சிருக்காங்க குந்தி தேவி. அவங்க திரௌபதிக்கு கொடுத்தது மீதமிருந்த சில உருளைக்கிழங்குகளும் ஒரு சின்ன மாவு கட்டி மட்டும்தான். இதை கொண்டு 5 பாண்டவர்களையும் திருப்திப்படுத்த ஒரு உணவு செஞ்சு காட்ட சொன்னாங்க. திரௌபதியோட சமையல் திறமையை தெரிஞ்சுக்கவும், அவள் ஐவரையும் சமமாக பார்த்தாங்களான்னு சோதிக்கவும் இந்த டெஸ்ட். திரௌபதி அவளோட குக்கிங் திறமையால் மாவை சின்னஞ்சிறிய பூரியாக ஆக்கி, உருளைக்கிழங்குகளை மசியலாக்கி, அதுல ருசிய சேர்க்க காரசாரமான ரசத்தோட சேர்த்து பரிமாறினாங்க. ரசத்தோட சேர்ந்து பூரியும் மசியலையும் சாப்பிட்ட அனைவருக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. மாமியார் வச்ச பரீட்சையிலையும் மருமக பாஸ் ஆயிட்டாங்க.